ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். ஜெபம், விசுவாசம் ரெண்டையும் பிரிக்க முடியாது. பல இடத்துல வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் தேவனிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெபம் உகந்த விண்ணப்பமாக இருக்க வேண்டும். நன்றாய் ஜெபிக்கிற நல்ல நாட்களாய் ஒரு நாட்கள் மாறட்டும். வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, சாலமோனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு என்று சொன்னார். விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஜெபத்தை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறது. விரும்புகிறதை என்ற கேள் அப்படின்னார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்முடைய ஜெபம் உகந்த விண்ணப்பம் தானா, தகுந்த விண்ணப்பம் தானா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்பிரிக்க தேசத்தை அசைத்த அன்பு மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஒரு முறை நல்ல ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் அனுப்புகிற எவ்விடத்திலும் நான் வருவேன், ஆனால் நீரினோடு கூட வர வேண்டும். நீர் சுமத்துகிற எவ்வளவு பாரத்தை நான் சுமப்பேன், ஆனால் நீர் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். ஊழியத்தோடு உம்மையும் என்னையும் இணைக்கிற கயிறினால என்னை கட்டும், மற்ற எல்லா கட்டுகளையும் அறுத்து விடும் என்று ஜெபித்தார். எவ்வளவு நல்ல ஜெபம்! தேசத்தை அசைத்தார். ஆமென். இந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் நடத்திய அனாதை சாலையில் ஒரு பண தேவைப்பட்டது. ஜெபித்தார். யாருன்னு தெரியாத ஒரு நபர் ஒரு பெரிய தொகையை கொடுத்துட்டு போனார். பெயரை கூட சொல்லாமல் போயிட்டார். பிற்பாருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நான் முதல் முறையாய் கொடுத்தது ஒரு முதலீடாய் கொடுத்திருந்தேன், இதையும் பெற்றுக்கொள்கிறது அதிகமாக அனுப்பி வைத்திருந்தார். அவர் ஒன்றுக்கும் கவலைப்பட்டதில்லை. விசுவாசம் உள்ள ஜெபம். வியாதியா யாக்கோபுல வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம், ஜெபம் ரெண்டும் தேவை. ஆமென். விசுவாசிக்கணும், விசுவாசிக்க அறிக்கைப்பட வேண்டும். அதே நேரத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நீ தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், நீ தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உகந்த விண்ணப்பமா இருக்கணும். ஆமென். தகுந்த விண்ணப்பமா இருக்கணும். தகாதவர்களை கேட்க வேண்டாம். கடைசி நாளில் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் கர்த்தர் ஊற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த விண்ணப்பத்தின் ஆவியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஜெபத்தில் தேவனோடு விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய மன விருப்பம் நிறைவேறும். வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஜெப குறைவுகளை, விசுவாச குறைவுகளை மன்னியும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.